வ- வணக்கம் ராஜி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலை தமிழகத்தில் மட்டுமின்றி வட மாவட்டத்திலும் ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஏலகிரி மலையில் உள்ள 14 கிராமங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவருக்குமே வாழ்வாதாரமாக விளங்குவது அவர்களுடைய நிலத்தில் விளைவிக்கின்ற விவசாயம் மட்டுமே. இயற்கை உரத்தையும் மரபணு விதைகளை மட்டுமே வைத்து நெல், சாமை, திணை போன்ற பயிர்களை பயிரிட்டு இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே இது சுற்றுலா தலமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மூலமாக வருகின்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுகளினால் விவசாய நிலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் அதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் ஒரு பூதாகரமான பிரச்சனை அந்த விவசாய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முழு கிராமமாக காட்சியளித்த அந்த ஏலகிரி மலை ஊராட்சி தற்பொழுது அடுக்குமாடி கட்டிடங்களாகவும் சொகுசு விடுதிகளாகவும் மாறி ஒரு நிலை இருக்கிறது. அவ்வாறு கோட்டூர் அடுத்த கீழக்கொலை பகுதியில் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் சொகுசு விடுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள் தங்கி இறைப்பாய்ச்சலுக்காக கட்டப்பட்ட அந்த சொகுசு விடுதியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த பகுதியில் இருக்கின்ற சுமார் 25க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய நிலத்தில் பாய்ந்து விவசாய நிலத்தை அழிக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகி வருகிறது. இது குறித்து அந்த பகுதி விவசாயிகள் கூறுகையில், அந்த கழிவுநீரானது எங்களுடைய நிலத்திற்கு பாயும் பொழுது நாங்கள் பயிரிடப்படுகின்ற பயிர் ஒரு வாரம் கூட தாங்குவதில்லை, முழுவதும் அழிந்து விடுகிறது. தப்பித்தவறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிழைத்துக் கொள்கின்ற அந்த பயிரை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இந்த கழிவு நீர் தேங்கியிருக்கின்ற அந்த பகுதியில் கால் வைத்துதான் நாங்கள் சென்று ஒரு நெல்மணியை கூட நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது உடல் முழுவதும் அரிப்பு மற்றும் கடி போன்ற பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. அது மட்டுமின்றி அருகாமையில் இருக்கும் கிணற்றில் இந்த கழிவுநீர் சென்று கலக்கிறது. அந்த கிணற்றில் உள்ள கிணற்று நீரை தான் நாங்கள் காலங்காலமாக குடிநீராக பயன்படுத்தி வருகின்றோம். எங்கள் வீட்டு குழந்தைகள் அந்த கிணற்று நீரை குடிநீராக பயன்படுத்தும் போது வாரத்துக்கு 2 முறையாவது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே எங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பல பேரும் குறைத்து விட்டோம், யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. நாங்கள் இயற்கை முறையில் செய்த இந்த விவசாயத்தையும் எங்களுடைய அடிப்படை தேவையான குடிநீரையும் காப்பாற்ற தமிழக அரசு எங்கள் மீது அக்கறை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. ராஜி. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.